அஸ்த நட்சத்திரம். அதுல பிறந்த குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க, ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த ஒருத்தர் வந்து என்ன தத்து கொடுத்துருக்காங்களாம், அவளை தத்து கொடுத்து வாங்கினாங்களாம். அப்ப அதெல்லாம் உண்மைதானா? இல்லைங்க, தத்து கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது ஜாதகத்துல அமைப்பு இருக்கும். நான் சொல்றது புரிஞ்சுருக்கீங்களா? தத்து கொடுத்து வாங்குறதுக்கும் நட்சத்திரம், நான் சொல்ற மாதிரி நட்சத்திரத்துக்கும் சந்திரன்ற இடம் தான். இப்போ எப்படி இப்போ நான் வந்து சென்னைக்காரன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட ராசியில சந்திரன் இருந்தால் அந்த ராசின்னு சொல்றாங்க. அந்த ராசிக்குள்ளேயே 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரத்துல இருந்தா இந்த ராசி இந்த நட்சத்திரம்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்தில் சந்திரன் இருக்கிறத தான் அவங்க மறுபடியும் எடுத்து கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு இப்படி ஆகணுன்ற விதி கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஒரு பையன் தத்து கொடுத்து வாங்கணும், ஒரு பையன் தத்து கொடுத்து போவான் அப்படின்னா அவனுடைய ஜாதகத்தில் சந்திரன் சூரியன் புதன் ஒன்றா இருக்கணும். இதுக்கும் நட்சத்திரத்துக்கும் தொடர்பு இல்லை. அவன் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவனாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவனாலும் இருந்தாலும் சரி, எந்த லக்னத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் சரி, எத்தனை தசாபத்தி எதை பற்றியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் புதன் சூரியன் தனித்து ஒரு கட்டத்தில் சேர்ந்துருக்கணும். அல்லது சூரியன் புதனும் தனித்து அதற்கு 1, 5, 7, 9 சந்திரன் இருந்தால் அவங்க வந்து தத்து கொடுக்கப்படுவார்கள். அல்லது ஏற்கனவே திருமணமான குழந்தையுடன் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க. ஆக மொத்தத்தில் வேற ஒரு குழந்தையா வளருவாங்க, அல்லது வேற ஒரு குழந்தையை வளர்ப்பார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனை பார்க்குறப்ப இது நட்சத்திரத்துக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை. அப்போ கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களை தத்து கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு ராசி அவங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் வரப்போ கொண்டு போய் கேட்குறப்ப ஜோசிக்காரன் என்ன செய்கிறாங்கன்னா இந்த கோயிலில் தத்து கொடு, ஏதோ ஒரு படத்தில் விவேக் தூக்கி உண்டியில் போட்ட மேலே செஞ்சு பார்க்க வேண்டியது. இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. சரிங்களா? அதனால் வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் உங்களுடைய ஜாதக அமைப்பில் என்ன கிரகம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் பொதுவாக அவிட்ட நட்சத்திரம்னா தவிட்டு பானைலாம் தங்கம், இது மாதிரி நிறைய ஊருக்கு ஒவ்வொரு பகுதிக்கு பகுதி வேறு வேறு பழமொழிகள் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு குப்பை மாதிரி கிடக்கு.